அபிலாஷ் பேசுறேன். நம்ம இப்போ ஃபன் அண்ட் ஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பேச போறோம். இந்த ஃபன் அண்ட் ஃபிட் அப்படிங்கிறது எதனால ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்னைக்கு வந்து குழந்தைகளோட சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து விளையாட்டு தான். அவங்களோட உலகமும் விளையாட்டு. பெரியவங்களோட உலகம்ங்கிறது வந்து புத்தகம் தான் அவங்களோட உலகம். இல்லை அப்படின்னா சான்றோர்கள் உரை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நல் மனிதனா உருவாகிட்டு வரலாம். இல்ல நன்மனிதர்கள் அந்த மாதிரி உள்ள பீப்புளோட இருப்பாங்க. ஸோ இதே தான் குழந்தைகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குழந்தைகள் தெய்வத்துக்கு இணையா ஒப்பிடுறோம். அப்போ அந்த தெய்வத்தோட உலகம் என்ன அப்படின்னா விளையாட்டு தான். அப்போ விளையாட்டு வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம உணர வேண்டியது. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம வந்து ஃபன் அண்ட் ஃபிட்ங்கிற ஒரு நிறுவனம் 350க்கும் மேல, அதாவது 365 நாள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டு அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக 365க்கும் மேல கேம் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்றோம். இது எல்லாமே இன்டோர் கேம், அவுட்டோர் கேம், பசில், இன்டெலெக்சுவல் வளரும், கான்சன்ட்ரேஷன் வளரும், இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. அதை பத்தி மேலும் பார்ப்போம். ஸோ கேம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்குது அப்படின்னா, கேம்ல வந்து வெற்றியும் இருக்குது, தோல்வியும் இருக்குது. ஸோ ஒரு மனிதன் விளையாடும் போது தோல்வி இருந்தோம்னா தவண்டு போக மாட்டான், அவனுக்கு நெகட்டிவ் தாட் வராது. அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனிதன் தனக்குள்ள பேச ஆரம்பிப்பான் விளையாடும் போது. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவன் வெற்றியை நோக்கி உள்ள பயணத்தை தொடங்குவான். ஸோ நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அதுல உள்முக பயணம் இருக்குது, இவ்வளவு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை கான்சென்ட்ரேட்டடா பண்ணுவீங்க. அந்த விஷயம் இந்த குழந்தைகள் வந்து சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரும், அறிவுத்திறனை வளர்ந்து நல்ல ஒரு டூலா வந்து இருக்குது. கேம்ல வந்து தோல்வி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து வெற்றிக்கான வியூகத்தை அவங்க கொண்டு வராங்க. வெற்றி வரும்போது சந்தோஷப்படுறாங்க. ஸோ திரும்ப திரும்ப அவங்க விளையாடும் போது பல வழிகளை தேடுறாங்க. அப்போ வெற்றி அடைறதுக்கு பல வழிகள் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்குள்ள எந்த புத்தகமும் ஒரு நல்ல சொற்பொழிவோ கொடுக்க முடியாத, அதுக்கும் மேல உள்ள ஒரு விஷயமா இது வந்து உருவாக்கி விடும் உள்முக பயணத்துல. இதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா. ஸோ இந்த கேமை விளையாட 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 நீங்க வந்து அதுக்குள்ள ஒருமுகப்படுத்துவீங்க. அப்போ ஒருமுகப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகி உங்களை அறியாமலே நீங்க அதுக்குள்ள போயிருவீங்க. இதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ குழந்தைகள் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த கேமை விளையாடுறது டெய்லி 24 மணி நேரம் விளையாடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரமோ விளையாண்டீங்க அப்படின்னா அதோட பலன் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்க அந்த இறை தொழுதலோ இல்ல ஒரு வழிபாடு நடத்துவதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட் அந்த நாள் முழுக்க இல்லை அந்த வருஷம் முழுக்க இருக்கிற மாதிரி குழந்தைகள் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாலுமே அந்த ஸ்பிரிட் அவங்கள ஒரு ப்ரொடக்டிவா ஆக்டிவா ஒரு நல்ல மனிதனா உருவாக்கும் அப்படிங்கிறதுல நாங்க ஆராய்ச்சி செஞ்சு இதை வெளியே கொண்டு வந்தோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் தெருக்கள் இல்லாம போச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து நல்ல சந்தோஷமா இருந்தேன். தெருக்கள்ல ஓடி ஆடி விளையாட முடிஞ்சது, கிணத்துக்கு போக முடியுது, குளத்துக்கு போக முடிஞ்சது. இப்ப அப்படி கிடையாது. இப்போ எல்லா சிட்டியும் கிராமமும் நகரமாயிடுச்சு. வாகன பெருக்கங்கள், அதனால இடம் இல்லாம போச்சு. பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா வீட்டை கூட திறந்து வைக்க முடியாத அவ்வளவான ஒரு சமூக சூழ்நிலை இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை. அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் என்ன, ஒன்று மொபைலுக்குள்ள போவாங்க, இல்லைன்னா டிவி. இது ரெண்டை தவிர வேற என்ன இருக்குது, ஒரு இது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மொபைலுக்குள்ள போகும்போது நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் வந்து மொபைல் டிவினால வந்து போகுது, உடல் சம்பந்தமா மன சம்பந்தமா. இதனால வந்து குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஒரு வீட்டுல வந்து 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்குன்னா 3 குழந்தையும் 3 மொபைலை வச்சுட்டு தனித்தனியா பிரிவினையா இருக்கிறாங்க, யாருகிட்டையும் பேசாம வைக்காம. அதே இது ஒரு விளையாட்டுன்னு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு என்ன சொல்றது ஒரு பாண்டிங். நம்ம வந்து இந்த கேம் ப்ராடக்ட்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் வந்து பேரண்டிங் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ பேரண்டிங் கேட்டகரி ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீங்க உங்க அப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, இல்ல ஸ்கூலு, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ
இப்போ உள்ள நடைமுறையில என்ன, இப்போ படிச்சு வர்ற ஒரு பட்டதாரிகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நீ எதை வச்சு சூஸ் பண்ண உன்னோட ஒரு கேரியரை, எதை வச்சு யார்கிட்ட கைடன்ஸ் கேட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோம். சில தாய் இதெல்லாம் சொல்றீங்க, நான் டாக்டர் ஆகணும் நினைச்சேன், இன்ஜினியர் ஆகணும், அது நல்லதுதான், அவரோட விருப்பப்படி போறது நல்லது. ஆனால் அந்த புரிதல் அது வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ நம்ம ஃபன் அண்ட் ஃபிட் என்ன பண்ணுதுன்னா, பேரண்டிங்கிறது ஒரு கேட்டகரியில் கேம் வச்சிருக்குது. ஸோ அதை விளையாடும் போது என்ன அப்படின்னா, நீங்க தாயும் தாவப்படும் இல்லை அவங்க கூட விளையாடுற உறவினர்களும் முதல் ஃப்ரெண்டு வரிசையில் வந்துடுவீங்க. ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவன் உங்களை ஃப்ரெண்ட்ஸா நினைச்சா அப்படின்னா நீங்களும் அவனுக்கு உண்டான பாண்டிங் வருது. ஸோ நீங்க அவனுக்கு எந்த ஒரு கெடுதலையோ இல்லை நெகட்டிவோ ஒரு தாட்டோ வச்சிருக்க மாட்டீங்க. அப்போ உங்க குழந்தையா வளரும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போகும்போது அவங்களோட என்னென்ன இன்னைக்கு சமூக அவலங்கள் நடக்குதோ இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால. அதனால பேரண்டிங்கா இருக்கிறதுக்கு ஃபன் அண்ட் ஃபிட் நிறைய உபயோகமா இருக்கும். ஒரு குழந்தை தன்னைத்தானே விளையாடும், நட்பு வட்டத்தை தேடிக்கிறோம். விளையாட்டுங்கிறது ஐன்ஸ்டைன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு நினைக்கினா அது ரிசர்ச் பண்றது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவரோட ரிசர்ச்சோட ரிசல்ட் எல்லாம் அவர் என்னவா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதுல ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்து அதை வந்து சால்வ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் போட்டு இருக்காரு. அதனாலதான் ஐன்ஸ்டைன் எனக்கு பேசுறேன். ஸோ இதே மாதிரி குழந்தைகளை ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வைக்க முடியுது. நம்ம குழந்தைகளை பார்க்குறோம், சாப்பிட மாட்டேங்கிறான், இல்லைன்னா கண் பார்வை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏன் வருது? நம்ம கேட்ஜெட்டை கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஒபெசிட்டி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கிறது கண்ணு பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி பல நோய்கள் மாற்றா நம்ம ஒரு பிசிக்கல் கேம் விளையாடணும். பிசிக்கல் கேம் விளையாடினா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கலா அவங்க ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்கும், சாப்பிட மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, நேரத்துக்கு தூங்குவாங்க, இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீட் பண்ணுங்க, அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப துல்லியமா இருக்கும், கரெக்டா இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அவ்வளோ நல்ல ஒரு பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம கேம் விளையாடுறது, ஏதோ ஒரு கேம் நீங்க விளையாட விடணும் அப்படிங்கிறதுல ஃபன் அண்ட் ஃபிட் நிறுவனம் உறுதியாக அதில் இருக்கணும். நன்றி.